Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. அப்புறம் லூசிங்கில் வந்து ஆவரேஜ் பண்ணாதீங்க. மெயின் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்க ட்ரேடில் வந்து ஆவரேஜ் பண்ணி நீங்கள் காஸ்ட் வந்துடலாமோ இல்லை ப்ராஃபிட்டில் வந்துடலாமோ அது மாதிரி ஒரு தப்பாக ஒரு கனெக்ட் போடாதீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான மெசேஜ். ஏன் நம்ம ஆல்ரெடி சொன்னாமல் நம்ம வீடியோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணுற விஷயத்தை வந்து நான் சொல்லாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். லாஸ்ட்டில் வர சொல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க. கட் பண்ணிவிட்டு வெளியே வந்து ரிவர்ஸ் பொசிஷன் வேணுமா தான் எடுங்க. ஓகே, உங்களால் இந்த எமோஷனலை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பொசிஷனை கட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பொசிஷனாக எடுங்க. ஓகேங்களா? இது ரிவர்ஸ் பொசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அதான் அட்லீஸ்ட் உங்களால் முடியல அப்படி அந்த லாஸை ஏற்றுக்க முடியலாம், கட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பொசிஷனாக எடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தோம், நம்ம ரெகுலர் தான் ஓப்பன் லோ ஹை ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து என்ன இதில் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு சிலருக்கு வந்து சார் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்டேட், அதாவது நீங்கள் ரன்னிங் மார்க்கெட்லேயோ அதுக்கு முன்னாடி சொன்னது சொல்லிட்டீங்க, நாங்கள் வீடியோ பார்த்துருப்போம், பார்க்கல. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி சார் ஒர்க் ஆகுது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா? ஓகேங்களா? அப்படிலாம் வந்து ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சின்னதாக பேசிக் அதை பற்றி என்ன எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது பாருங்கள், இது வந்து ஜென்ரல் இது வந்து ஓப்பன் லோ. ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆன லோ இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து க்ளோஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்பன் லோ. அது ஷேடோ விட்டுருங்க, நான் ஒரு இதுக்காக போட்டேன். ஓகேங்களா? ஸோ ஹையில் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஷேடோன்னு இந்த இடத்துல இருக்காது இல்லைங்களா, ரைட். இதனோட ஹை விட்டுருங்க. அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அங்கே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பனும் ஹையும் சேமு, இது வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல் சைடுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், இது வந்து பை சைடுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன கவனிப்போம், நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஹை எப்போ பிரேக் ஆகுதோ பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி வேறு, அப்படி எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி என்னோடய வீடியோலலாம் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோலையும் பாருங்கள், அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வித் சார்ட்லேயும் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சார்ட்டில் பார்க்கணுன்னா ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சார்ட்டில் போய்டுவாங்க. அப்போ எதுவும் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம். ஓகே, இப்போ இதுனா ஓப்பன் ஈக்குவல் ஹை, அப்போ என்னென்னா இதனுடைய லோ ஷேடோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இதனுடைய ஷேடோ கட் ஆனோடனே சேல் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஓப்பன் ஈக்குவல் லோ கேண்டில் 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆக சொல்லும். நம்மளோட முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா 200 EMA. 200 EMAக்கு மேலே தான் இந்த கேண்டில் வரணும். இது கண்டிஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இது 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஒரு வேளை 15 மினிட்ஸில் இந்த லைன்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதனுடைய க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே தான் இருக்கணும். 200 EMAக்கு மேலே தான் க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் வரணும். ஒரு ஷேடோ மாதிரியோ வந்துட்டு போயிட்டோம், இல்லை ஒரு பாடி வந்து கீழ்ப்பக்கம் க்ளோஸ் ஆகி லோவரில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு சூட்டபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி கன்சிடர் பண்ணோம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது வந்து பேசிக் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்து கம்பல்சரி 200 EMAக்கு கீழே தான் வந்து ட்ராவல் ஆகணும். இது பாடி க்ளோசிங் கொடுக்கணும். அதே மாதிரி ட்ராவலிங் எங்கன்னா இருக்கும், இதுக்கு கீழே ஓப்பன் ஈக்குவல் ஹை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வந்து நம்ம சேல் சைடுக்காக ஒரு செட்டப் பார்க்கலாம், இதில் வந்து பை சைடுக்கான செட்டப் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன கண்டிஷன் என்னென்ன ஆயிருக்குது அப்படின்றத இன்றைக்கி சார்ட்டில் போய் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் ஓப்பன் லோ ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்து கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம், ஓப்பன் லோ ஹை ஸ்கேனர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கோட்டக் பேங்க் எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எங்கேன்னு பாருங்கள். இது 9:30. ஓகேங்களா? அதாவது இது வந்து செகண்ட் கேண்டில் 9:30 காமிக்குது, இது வந்து செகண்ட் கேண்டில். ஓகேங்களா? 9:30 இது நமக்கு தேவை. இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் எங்கள் 200 EMAக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு. நமக்கு இந்த இடத்துல வந்து சேலிங்கான எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. ப்ளஸ் நமக்கு 200 EMAக்கு மேலேன்றதை இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஓகேங்களா?
ப்ராஃபிட் கொடுத்துருக்கலாம் மேபி. ஆனால் நம்ம டிசிப்ளினோட பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ட்ரேடில் கான்ஃபிடென்ஸ் இருக்குமே தவிர, ஏதோ ஸ்டாக் வந்துருச்சு நம்ம வந்து அதில் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது, இந்த 200 EMக்கு இங்கே மிடில் போனால் கிட்டத்தில் வந்தால் ஒர்க் ஆகுது, நம்மளாம் ஒரு வியூகம்லாம் கிடையாது. 200 EMக்கு கீழே கம்பல்சரி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த ட்ரேட் எடுக்கணுமே தவிர, ஏதோ ஒரு நாள் இது ஒரு வேளை 10% கீழே போயிருந்தால் கூட இது நம்ம ட்ரேட் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம்னா ஒரு சில சின்ன சின்ன டவுட்ஸ் அங்கே இருக்குது சார். ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹையில் நீங்கள் உங்களோட வீடியோவில் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஏதாவது செட்டப் வந்திருக்குதான்னு. MNM பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அதாவது 19 இன்றைக்கி 19 டேட்டு 200 EMக்கு மேலே ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்ட்ராட்டஜி எங்கே க்ரியேட் ஆகிருக்குது? 200 EMக்கு மேலே. இதில் நம்ம எந்த ஒரு சேலிங்கான செட்டப்பும் பார்க்குறது கிடையாது, நமக்கு தேவையில்லை. இந்த இதுவும் இக்னோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? முக்கியமாக கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஒரு சில வந்து இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்வாங்க, அது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், பைண்டாக இந்த கட் ஆகிடுச்சுன்னா சேல் பண்ணுங்கள், அதனோட ஹை ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு. இது காமன். இது எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ், இது அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும். வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் பண்ணணும், ரீடெஸ்ட்டில் ஒரு அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் கவனிச்சு பண்ணுங்கள். அதெல்லாம் செட்டப் எங்கே அமையணும்னா இந்த ஏரியாவில் அமையணும். நான் சொல்கிறது என்னென்னா 200 EMக்கு கீழே இந்த மாதிரி ஒரு செட்டப் அமைஞ்சதுன்னா அதில் நீங்கள் ஒரு பிரேக் டவுனோ இல்லை பிரேக் அவுட்டோ நீங்கள் பார்க்கலாம், அதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபீல் என்னாச்சும் வருதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்ஃபீலில் பார்த்தீங்க நமக்கு அப்படின்னா, இன்ஃபீலில் பாருங்கள் க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, இது 15 மினிட்ஸ் கேண்டில் இல்லைங்களா? இதனோட க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்கு? 200 EMக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரைட்? ஸோ இதில் நம்ம சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த லோ கட் ஆகிட்டா கிடையாது, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகெயின் ஒரு பிரேக் டவுன். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து சேலிங் செம்மையாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் செம்மையாக இறங்க. ஸோ இங்கே இருக்கும் உங்களுக்கு டார்கெட் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் ஈக்குவல் லோவோ ஓப்பன் ஈக்குவல் ஹையோ நம்ம செலக்ட் பண்ணணுமே தவிர, சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை கட் ஆனோன்னு சேல் பண்ணுங்கள், எங்கே கட் ஆகுது, எது கட் ஆகுது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. என்ன ஓப்பன் ஈக்குவல் லோ கேண்டில் கிரியேட் ஆனால் போதும், டக்குன்னு உடனே ஹை கட் பண்ணால் பைக் பண்ணுங்கள், லோ கட் பண்ணால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தப்பாக கைட் பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நிறைய விஷயம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துடலாம் இருக்கேன். சன் ஃபார்மாவில் என்ன கண்டிஷன் வந்துருக்குன்னு பார்க்கலாம். சன் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா எஸ், இதுவும் 200 EMக்கு கீழே க்ளோசிங் இருக்குது. இதில் நீங்கள் செல் அண்ட் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் வைங்க. ரீடெஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணால் சேலிங் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். அதுதான் சொல்ல வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அப்படின்றது. ஏன்னா மார்க்கெட் வந்து உண்மையிலே சேலிங்கில் போயிட்டுருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து இமீடியட்டாக கட் ஆனால் உங்களுக்கு எப்போ பிரேக் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலிங்கான ஒரு சான்சஸ் இல்லை. அதில் எப்போ சன்ஃபார்மால் இந்த ட்ரெண்ட் ரீடெஸ்ட்டில் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு சேலிங்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ சேலிங் வாய்ப்பு வந்தால் நீங்கள் பண்ணலாம். இந்த மேபி இந்த இடத்துல கட் ஆகி செல் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல கட் ஆகி செல் பண்ணியிருக்கலாம். வெயிட் ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TCS. ஓகே, TCS பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ட்ரேடிங் அமைதா? ஓப்பன் ஈக்குவல் லோ கட் ஆகிருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு சேலிங்காக வந்திருக்குது, ஆனால் நோ ட்ரேடு. ரீசன் என்னென்னா 200 EMக்கு மேலே ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா கஷ்டமாயிடும். நல்லா கொஞ்சம் ப்ரைஸு கீழே வந்திருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணியிருந்தால் கீழே வந்திருக்கும். இந்த இடத்துல கீழே வரும்னு யாருக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ நம்ம செட்டப் அமைஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ 200 EMக்கு கீழே இருந்தால் ஸ்டாக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, நம்ம வந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏஷியன் பெயிண்ட் சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். 200 EMக்கு மேலே இருக்குது. ஓப்பன் ஈக்குவல் ஹை கேண்டில் கிரியேட் ஆகிருக்குது. உங்களுக்கு வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். ஸோ பிரேக் டவுனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டார்கெட்டாக உங்களுக்கு அச்சீவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். அதாவது நம்ம செட்டப் எவ்வளோ ஈஸியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நம்ம அதில் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ரொம்பவும் கிரிட்டிக்கலாக செட்டப் அமைச்சிக்கிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க சும்மா பேசிக்காக அது மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 200 EMக்கு கீழே என்னென்ன செட்டப் வந்தோ அதை நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 200 EMக்கு மேலே வர செட்டப்லாம் வந்து பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.
வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். எந்த நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுறீங்க 200 டேக்கு ஈமேனா, ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கரெக்ட் ஆகுதுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆன உடனே சேல் பண்ணாதீங்க. வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் ஒரு பிரேக் டவுன், நீங்கள் அதில் செல் இன் பைக்கான வாயில எதிர்பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்ல வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் வியூ, சேல் வியூ, லேர்னிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் சேரத்துக்கு காசு பணம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் லைஃப் டைமுக்கு. ஓகே, இது ஒன்றும் ஒரு மாதத்துக்கோ ஒரு வாரத்துக்கோ அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது லைஃப் டைம் நீங்கள் அதை அனுபவிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் இது ரொம்ப நாள் ஒரு பிகினர்ஸ் பிரச்சனை இருந்தது. ஓப்பனிங்குள் லோ, ஓப்பனிங்குள் ஹை அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.